ஹலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இப்போ எங்கள் ஊர்லலாம் ரொம்ப குளிராக இருக்குது. ஓகேங்களா? என்னவோ எப்படியோ உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் ஓகே, இந்த வீடியோவில் நான் யாரை மையப்படுத்தி நான் பேச போகிறேன்னாக்கா, யங் மதர்ஸ். ஓகே, மதர்ன்னு சொன்னாவே தெரியும். ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு நம்ம பிஎட் படிக்கும்போது எனக்கு சொன்னது அப்படின்னா, ஒரு தாயினுடைய கல்வி அறிவு எப்படி எதை காட்டுதுன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தினர் அங்கத்தினர் அனைவரும் கல்வி கற்றதற்கு சமம்னு சொல்கிறாங்க. அம்மா அப்பா ஒரு குழந்தைய வளர்க்குறதுல ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? 2 பேர் சேர்ந்து தான் வளர்க்கணும். பட் இதையும் அந்த அம்மாவுடைய ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 பெருசு. எங்கள் சின்ன வயசெல்லாம் போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் எனக்கு ஹீரோ அண்ட் ஹீரோயின் அப்படின்னு சொல்கிறேன். ரோல் மாடலுங்களே அவங்க தான். சரிங்களா? இப்போ எதுக்காக ஐ வாண்ட் டு டாக் டு த யங் மதர்ன்னு சொல்லும்போது, நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு விஷயம் நான் பார்த்தேன். அதுதான் என்னை ரொம்ப நாளாக என் மனசு உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு டேக் அ வீடியோ அபவுட் தட். ஐ வாண்ட் டு டாக் டு த யங் மதர்ஸ். நான் குன்னூரில், அதாவது ப்ளூ ஹில்ஸ் ஏரியாவில் அதாவது பஸ் ஸ்டாப்பு அதுக்குள்ளே, அந்த ஷெல்டருக்குள்ளே நின்றுட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல அந்த டைம் நான் நின்றுட்டு இருந்த டைமில் யாருமே இல்லை. ஒரு 22 23 வயசு ஒரு யங் மதர், ஒரு குட்டி பையன் ஒரு 3-3.5 வயசு அப்படி தான் இருக்கும். அந்த பையன் அந்த பெண்ணுக்குடைய இடது பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு அவங்க அம்மா, அந்த பையனுடைய அம்மா கையில் ஃபோன் வச்சுட்டு அதுலேயே மூழ்கி இருக்காங்க. அப்புறம் நான் அந்த பையனை பார்த்தா, நான் அழகு பையன். இந்த பையன் என்ன பண்ணான்னா, அவங்க அம்மாவுடைய அந்த இடது கை இல்லைங்களா, அந்த இடது கையில் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தான். நானும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் அந்த ஷெல்டருக்குள்ளே இருக்கோம். அந்த டைமில் நிறைய பேர் க்ரௌடு வரமாட்டாங்க. அப்போது நான் பார்த்தா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு. அவங்களும் பஸ் இது பண்ணி போகல, நானும் வேறு பஸ்ஸில் போகல, நானும் அங்கே தான் இருந்தேன். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த பையன், குட்டி பையன் மேலே, அந்த குழந்தை சிறுவன் மேலே இருந்தது. அப்போது ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சதுக்கு ஐ காட் ஃபெட் அப் ஆஃப். எனக்கு அந்த சீனை ஏற்றுக்கவும் முடியலை. இப்போ நான் என்ன பண்ணேன், ஹலோ இங்கே பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு, உன்னுடைய மொபைலை தயவு செய்து உன்னுடைய பேக்கில் வச்சுட்டு உன்னுடைய பையனை பாரு, அவன் என்னமோ உன்கிட்ட கேட்குறான், அவனுக்கு ஏதோ தேவை அப்படின்னு சொன்னேன். இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த பையன் வாய் விட்டு பேசவே இல்லை. அந்த குழந்தை பையன் வாய் விட்டு அவங்க அம்மாக்கிட்ட எதுவுமே பேசலை. பட் இப்படி இந்த மட்டும்தான் செய்துக்கிட்டு இருந்தான். அப்போ அது ஒரு 15 நிமிஷம் மேலே நான் பார்த்ததுனால எனக்கு தாங்க முடியாமல் தான் அந்த பெண்ணுக்கிட்ட உன்னுடைய மொபைலை உன்னுடைய பேக்கில் வச்சுட்டு உன் பையனை கவனின்னு சொல்லும்போது, அந்த பெண் என்ன பண்ணாங்களா, திரும்பி சொன்னது என்னை பார்த்து முகத்தை பார்த்துட்டு திரும்பியும் அந்த மொபைலுக்கு போயிட்டாங்க. ஓகே, ஒரு 25 நிமிஷம் கழிச்சு நாங்கள் நின்று 25 நிமிஷம் அந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன், எனக்கு பஸ் வந்தோன்னா நான் போயிட்டேன். அதுக்கு பிறகு இவங்க போனாங்க தெரியும். ஆனால் நான் இருக்கிற வரைக்குமே அந்த பெண்ணு அந்த பையனை என்ன வேணும் என்ன அப்படின்னு ஒன்றுமே வாய் திறந்து பேசலை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்மளுடைய யங் மதர், ஒரு தாயினுடைய நிலைமை எப்படி இருக்குது. அந்த மொபைல்லையே மூழ்கி போயிருக்காங்க. மொபைல் கல்ச்சர். இதுக்கு வீட்டுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே வயசானவங்க போனீங்கன்னா, நடுத்தர வயசுலாம் பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு அடிமையானவங்களாக இருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ஆபத்துங்களா. அந்த குழந்தைங்களுக்காக வேண்டி நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். சின்ன குழந்தையில வளர்க்க அந்த ஸ்டேஜில் இருந்தே இந்த அம்மா அவங்க என்ன பண்ணணும்னா, குழந்தைங்க கூட நிறைய பேசணும், நிறைய கதை சொல்லணும். தூங்கும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, நிறைய கதை சொல்லி, அந்த காலத்துலலாம் நிலாவை காட்டினா அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வெளியே அப்படியே நிலாவெல்லாம் காட்டி சோறு ஊட்டுவாங்க. இப்போ என்ன தெரியுங்களா நடக்குது, நிறைய இதில் பார்த்துட்டேன். அந்த குழந்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வேண்டி அந்த குழந்தை கையில் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைலை கொடுத்துருவாங்க.
அப்போ இந்த மொபைல் எடுத்துகிட்டு அந்த பிள்ளைங்க வந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சோறு அது என்ன சாப்பிட்றாங்க டேஸ்ட்டுக்கு அது தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பட் அந்த குழந்தைங்க அப்படியே சாப்பிடுங்க மெஷின் மாதிரி செஞ்சிட்ருக்கோம். யோசித்து பாருங்கள், இது நல்ல செய்கையான்னு பாருங்கள். ஒரு குழந்தை கையில் மொபைல் கொடுக்குறது தப்பு, அதை ரேடியேஷனு சயின்டிஃபிக்காகவே அது ஆபத்து. அப்போ அப்படின்னா அந்த தாய்மார்களுக்கு என்னன்னாக்கா இந்த பொறுமை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போல இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு டைமை எடுத்து கதை சொல்லியோ இல்லாட்டி அப்படியே சுற்றி பூச்செடி காமிச்சு நாய்க்குட்டி காமிச்சு பூனையை காமிச்சு ஊட்டுறது அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. அவங்க என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, சாப்பிடும்போது 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் அவங்க சாப்பிட்டு முடிக்கணும். அந்த ஒரு இதில் தான் பார்க்குறாங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய ஹெல்த்து மென்டாலிட்டி இது எல்லாமே அவங்க கவனிக்க தவறிட்டு இருக்காங்க. சரிங்களா? இது ஒன்று அவங்க செய்யவே கூடாது. அது தூங்கும்போது அவங்க என்ன பண்ணணும், தூங்க வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு அந்த பழையதுலலாம் நீதி கதைங்களை சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நீதி கதைங்களை போதும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதோடைய தாக்கம் இருக்கும். அப்போ எதிர்காலத்தில் வளர வளர அந்த பிள்ளைங்களை நல்ல வழியில் வாழறதுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி நீதி கதைங்களை சொல்லி இந்த குழந்தைங்களை வளர்க்குறது. ஓகே, இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். குழந்தைங்கள வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க இந்த லேடிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசிக்கிட்டே வந்து அந்த குழந்தைங்கள அந்த பக்கம் போகும் இந்த பக்கம் போகும். ஆனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் வந்து என்னத்தில் இருக்கும்னு சொன்னாக்கா, அவங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் இருக்கிற லேடிஸ்னு கதை பேசுகிறது இந்த குழந்தை. அப்போ நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இங்கே பாருங்கம்மா குழந்தை அந்த பக்கம் இருக்குது, நீங்கள் அவங்கள கூட்டி உங்கள் சர்க்கிளில் உங்கள் கூட வச்சுக்கோங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் விடாதீங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் அந்த லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணும்போதும் என்ன பண்ணணும், தெருவிலெல்லாம் வந்து தனியாக குழந்தைங்கள அதுவும் அந்த குட்டி குழந்தைங்களெல்லாம் விளையாடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. நிறைய விஷயம் இருக்குங்க. பக்கத்தில் இந்த கிணறு தண்ணி தொட்டி இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே ஆபத்து. அப்போ என்னென்னா இந்த குழந்தைங்க எப்போதும் அந்த அம்மாவுடைய கண் பார்வையில் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த அம்மாவுடைய கான்சன்ட்ரேஷன் நிச்சயமாக கட்டாயமாக குழந்தைங்க மேலே இருக்கணுங்க, எங்கே இருந்தாலுமே. சரிங்களா? வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அந்த குழந்தை அந்த அவங்களுடைய கண் பார்வைக்கு அந்த எல்லைக்குள்ளே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும் குழந்தைங்கள. அந்த மாதிரி தெருவில் ரோட்டில் நடக்கும்போது இதுவும் நான் பல தடவை அந்த அந்த அம்மாமார்களை கூட்டிகிட்டு போகும்போது நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இப்போ நம்ம கீப் யுவர் லெஃப்ட்ன்னு சொல்லும்போது அப்போ தான் லெஃப்டில் தான் நம்ம நடந்து போவோம். அப்போ அந்த குழந்தைங்க வந்து நம்ம எந்த கையில் பிடிச்சிருப்போம், நம்மளுடைய இடது கையில் பிடிச்சிருப்போம், இடது பக்கத்தில் அப்படி நடிச்சிருப்பாங்க. அப்போ வண்டிங்கெல்லாம் இந்த பக்கம் போயிட்டுருக்கோம். சரிங்களா? ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சேஃபாக தான் இந்த பக்கம் போயிட்டுருப்பாங்க, குழந்தைங்க வலது கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அவங்களுக்கு ஒராசன மாதிரி வண்டிங்க போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த அம்மாமாருங்க வந்து இதெல்லாம் நல்லா கவனிச்சுட்டு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த குழந்தைங்கள் மேலே இருக்கும்போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த குழந்தை வந்து அந்த அம்மாவுக்கிட்ட அது வளர வளர ஒரு நட்புறமையோடு இருக்கும். எதை வேணால் அந்த குழந்தைங்க வந்து அந்த அம்மா கூட ஷேர் பண்ணும். சரிங்களா? இப்போ அது வளர வளர பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன பிரச்சனைன்றதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவான்னு சொன்னால் அம்மா தான். அப்போ அந்த இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஏதோ சந்தோஷமாக இருக்கா இல்லாட்டி துக்கமாக இருக்கா ஏதோ பிரச்சனையாக இருக்குது யார் ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவான்னு சொன்னால் அம்மாவுடைய கண்ணுக்கு வந்து நிச்சயமாக அந்த குழந்தைங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு தெரியாமல் போகும். அது கட்டாயம் அப்படின்னா வளர வளர என்னவா பண்ணுவாங்க, என்ன விஷயமா இருந்தாலும் அம்மாக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சுற்றி உள்ள இடங்கள்லேருந்து நிறைய சேலஞ்சஸ் பிரச்சனைங்க வருங்க. பெண் குழந்தைங்களாலும் சரி ஆண் குழந்தைங்களாலும் சரி நிறைய ஆபத்து பிரச்சனைகள் எல்லாம் வரும். அப்போ நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து கவனித்து அவங்கக்கிட்ட இப்படியெல்லாம் இருந்துக்கணும், இப்படி பழகும்போது இப்படியெல்லாம் தான் பழகணும் அப்படின்னு சொல்லித்தரணும். சரிங்களா? அப்போது குழந்தைங்க வந்து ஒரு ஹெல்த்தியான என்வாயர்மெண்ட்டில் குழந்தைங்க வளர வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள்கிட்ட தயவு செய்து கோச்சுக்காதீங்க இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், ஏன்னா இது எல்லாமே நான் பார்த்ததுனால தான் நான் வந்து உங்கள் குழந்தைங்க அவங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு என்வைரன்மெண்ட்டில் ஒரு சரௌண்டிங்ஸில் வாழணும். ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல சிட்டிசனாக ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வாழணும். அதுக்கு வந்து இந்த அம்மாவுடைய பொறுப்பு வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? எதிர்காலத்தில் தயவு செய்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? மீதி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய்.